திரையில் பார்க்கக்கூடியது இந்திய வரைபடம். இதுக்கு முன்னாடி பார்க்காத ஒன்றா நீங்கள் கிண்டலாக கேட்குறது எனக்கு புரியுது. பட் ஆனால் இங்கே இந்தியாவுடைய ஃபார்மேஷன், இதனுடைய வடிவமைப்பு அப்படின்றது நாம் சின்ன வயசுலேருந்தே புவியியல் பாடத்தில் பார்த்து பழகின ஒன்று. அதாவது ஒரு காலத்தில் தீவாக மிதந்து கொண்டிருந்த இந்தியா மெல்ல இங்கே ஆசிய கண்டத்தை நோக்கி நகர்ந்து அங்கே அந்த மோதல் ஏற்பட்ட பிறகு என்னாச்சு, ஒரு புதிய மலைத்தொடரானது உருவாச்சு. அந்த புதிய மலைத்தொடர் தான் அந்த இமய மலைத்தொடர். இந்த இமய மலைத்தொடரை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வெவ்வேறு ரேஞ்சஸாக இருக்குது. அந்த 3மே பார்த்தீங்கன்னா இங்கே சீனாவில் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அங்கே திபெத்தா இருக்கட்டும், அதனை தொடர்ந்து இந்திய பகுதி, பாகிஸ்தானின் பகுதிகள், இங்கே நேபாள், பூட்டான், இந்த பகுதிகள் எல்லாமே இந்த இமயமலை கீழே வருது. இதில் இமயமலையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சொல்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான வல்னரபிளான பகுதி அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னா, கடந்த காலத்தில் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதி கடலுக்குள்ள இருந்தது. கடலுக்குள்ள இருந்த அந்த நிலமானது ஆசியா அந்த பிளேட்டோட மோதும் போது மேலே எழுந்து அது மலையா மாறுது. ஸோ இங்க இருக்கக்கூடிய பாறைகள்லாம் பார்த்தீங்கன்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்று சொல்லக்கூடியவை, அதாவது படிமங்கள் அந்த மாதிரியான உருவாக்கப்பட்ட அந்த கற்கள் பாறைகளாக இருக்கின்றன. இங்க நாம மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய பாறைகள் அதை விட மூத்தது, அதை விட மிக மிக இளைய வயது கொண்ட ஒரு மலையாகத்தான் இமயமலை தொடர் இருக்கிறது. அதனால தான் அங்கே ஏற்படக்கூடிய பாதிப்புகளுடைய தீவிரத்தை இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஏதாவது ஒரு வளர்ச்சி பணிகள் மேற்கொள்ளக்கூட அச்சமூட்டும் அளவில் தான் தற்பொழுது போயிட்டு இருக்கு. இந்த நிலையில் இவ்வளோ வல்னரபிளான ஒரு பகுதி, இயற்கையை பற்றி கொஞ்சம் கூட வருத்தமே படாத 2 நாடுகள் கையில் மாட்டியிருக்கிறதால தான் இன்றைக்கி 2 நாடுகளும் மிக பெரும் அழிவை சந்தித்து கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் இந்தியா. இந்தியாவுடைய இந்த இமயமலை பகுதிகள் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக மேகவெடிப்பு, அதனை தொடர்ந்து பெருவெள்ளம், அதனை தொடர்ந்து நிலச்சரிவு, இந்த மாதிரியான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டே இருக்கிறது. இது முழுக்க முழுக்க இது இயற்கையை மட்டும் தான் நம்ம குத்தம் சொல்லணுமான்னு கேட்டால் அந்த இடத்துல மனிதர்களுடைய தவறுகள் தொடர்ந்து மேற்கோள் காட்டப்பட்டு வந்தே கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஊருக்கு நான் கூட்டிட்டு போறேன். இது எங்க இருக்குன்னா ஹிமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சம்பா என்ற ஒரு ஊர். சம்பா எங்க இருக்கு? இங்க ஹிமாச்சல பிரதேசத்தில் இமயமலை தொடருடைய ஒரு இறுதி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதோடைய 3D வடிவமைப்பை பார்த்துருங்க. இமயமலை தொடருடைய அது கீழே இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி, ராவி என்ற ஒரு ஆறு இந்த நகரை ஒட்டி பாயக்கூடியதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ராவி நதியோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இப்போ நீங்க பார்க்கலாம். இப்போ நீங்க திரையில் பார்க்கக்கூடிய இந்த பகுதி, இதை இப்போ நான் உங்களுக்கு 2Dயில் காட்டுறேன். இங்க ஒரு பாலம் உங்களுக்கு தெரியுதுன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த பாலத்தை கடந்து இந்த ராவி நதி பாயக்கூடிய இந்த இடத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இன் பர்டிகுலர் இங்கே பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன். இந்த பாலம் இப்போ நிஜத்தில் என்ன ஒரு பாதிப்பை சந்திச்சிருக்கு இமாச்சல பிரதேசத்தில் இந்த சாம்பா பகுதியில், அந்த காட்சிகளை பார்த்துடலாம். சாம்பா பகுதின்னு சொன்னீங்க, ஏதோ புஷ்பா படத்தில் வர்ற சீன் மாதிரி இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்லை? ரைட். புஷ்பா படத்தில் ஹீரோ அந்த கடத்தி வச்ச செம்மரக்கட்டைகளெல்லாம் நதியில் ஓட விட்டு அருவியில் அதை விழுந்து அதை காப்பாற்றும் போது அதை விசிலடித்து கொண்டாடணும். அவர் மறக்கடத்துறாருங்க, அதை போய் கொண்டாடிட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஒரு லாஜிக்கெல்லாம் மறக்க வச்ச ஒரு காட்சி இது. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இமயமலை பகுதி. எந்த இமயமலை பகுதி மிகவும் சென்சிட்டிவான ஒரு பகுதின்னு சொல்கிறோமோ, எந்த இடத்துல மரங்களை வெட்டாதீங்கன்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பகுதியில் வெட்டப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த டிம்பர்ஸ்னு சொல்லப்படக்கூடிய அந்த மரங்கள் அதெல்லாம் அடிச்சுக்கிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகள் தேசத்தை உறைய வைத்திருக்கிறது. இந்த அளவுக்கு மரங்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் வெட்டப்படுமே ஆயின் அந்த பகுதியில் வரும் காலங்கள் இப்பவே ஒரு பேரழிவை சந்திச்சிட்டு இருக்கு. வரும் நாட்களில் இன்னும் மோசமான பாதிப்புகளை சந்திக்க இருக்கிறது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பகுதியில் உங்களுக்கு திரையில பார்க்கும்போது இங்க தெரியும், இந்த இடத்துல எல்லாம் பாருங்க, அங்க இருக்கக்கூடிய வனங்கள் அழிக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு நிலம் சமன்படுத்தப்படுவதை நம்மால பார்க்க முடிகிறது. இது இங்கன்னு மட்டும் கிடையாது, இந்த ராவி நதி பாயக்கூடிய மற்ற நீர்பிடிப்பு பகுதிகள், அதனை ஒட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாத்திலையும் பாருங்களேன், அந்த ஒரு நகரத்தை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக, அதாவது மக்கள் வசிக்கக்கூடிய நகரங்கள்ன்றது மாதிரி நான் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்டுக்கு போறேன், அதே
மாதிரி அங்க ஆன்மீக சுற்றுலா அதிக அளவில் வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் அதிக அளவிலான பக்தர்களை அனுமதிப்பது. இதன் காரணமாக அங்க அடுக்கடுக்கான கட்டடங்கள் வர ஆரம்பிச்சன. அதே மாதிரி 4 அடுக்கு 5 அடுக்கு கட்டடங்கள்லாம் வர ஆரம்பிச்சன. லக்ஸரி ரெசார்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சன. இதுக்கெல்லாம் விலை கொடுக்கிறது என்ன? அந்த மரங்கள் தான். அந்த மரங்கள் அழிக்கப்பட அந்த நிலமும் வந்து உறுதித்தன்மை இழந்துகிட்டே வருது. இதனால தான் நிலச்சரிவு மாதிரியான சம்பவங்களும் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. அந்த வகையில தான் இந்த மாதிரி வெட்டப்பட்டு தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த மரங்கள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு தற்பொழுது இந்த ராவி நதி வழியாக சம்பா நகரின் ஊடே பாயக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். சரி, இங்க இமாச்சல பிரதேசத்தில் மட்டும்தான் இந்த பிரச்சனையா? பக்கத்தில் இருக்கக்கூடிய உத்தரகாண்டில் எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு நம்ம பார்த்தோம். தராலி பகுதியில் போன மாதம் தான் அந்த பாதிப்பு வந்துச்சு. மீண்டும் உத்தரகாண்டில் இதே மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறிக்கிறது. அந்த காட்சியும் பார்த்துடலாம். இங்க மட்டும் இல்லை, இந்தியாவின் மணிமகுடமாக விளங்கும் அழகே உருவான ஜம்மு காஷ்மீரிலும் இந்த பெருமழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் மிகவும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். தென்மேற்கு பருவமழையோட தாக்கம் தொடர்ந்து வட மாநிலங்கள்லையும் வடமேற்கு மாநிலங்கள்லையும் மிக மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இது இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்குமே தொடர்ந்து அங்கே கனமழை பல்வேறு பகுதிகளில் பெய்ய இருப்பதாக ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. ஆனாலும் பாதிப்பு இந்த இமயமலை தொடர்களில் அதிகமாக இருக்கிறதே. இந்த மழை மட்டும்தான் இதற்கு காரணமா அப்படின்னும் போது அதற்கு ஹியூமன்ஸால் மனிதர்களால் ஏற்பட்ட பாதிப்புகளையும் பார்த்தோம். இப்போ தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக இது வந்து இப்படி போய் இங்க சேருது இந்த மலைத்தொடர் அப்படின்னும் போது இன்னொரு ஃபேக்டரும் இங்க வந்து உள்ள வருது. அதுதான் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய காற்று. இந்த காற்றும் இதுவுமே இங்க சேரும்போது தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இது ரெண்டும் சேரும்போது இந்த பாகிஸ்தான் மற்றும் இந்தியா பகுதியில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதிகளில் பெரும் பாதிப்புகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த என்டையர் ஸ்ட்ரெச் பாருங்களேன், இந்த வட்டத்திற்குள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே இந்த பெருமழை, நிலச்சரிவு, பெருவெள்ளம் இதனால தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகின்றன. இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு தரப்பிலுமே 2 பகுதிகளிலுமே அதிக அளவிலான மரங்கள் வெட்டப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இந்த பக்கமாச்சும் மரத்தை வெட்டி வளர்ச்சி பணிகள் ஏதாவது மேற்கொள்றோம், அங்க மரத்தை வெட்டி அதை வித்துடுறாங்க. அவ்வளவுதான். வன ரீதியாக பார்க்கும்போது கூட அங்க பெருமளவுல நிலமானது குறைந்திருக்கிறது அப்படின்று சொல்லப்படுகிறது. இந்த நிலையில பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, அவங்க ஊர்ல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வெள்ளத்தின் போது நிறைய பிணங்கள் எல்லாம் அடிச்சுட்டு வந்தது. அதாவது நிறைய பில்டிங்ஸ், அந்த கான்கிரீட் இதெல்லாம் அது வரும்போது பிணங்களும் அடிச்சுட்டு வந்த உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, இந்தியா மேல பழிய போட்டாரு. இந்தியாவில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தான் இது, அங்கிருந்து அடிச்சுட்டு வந்த பிணங்கள் தான் இதுன்னு சொல்லிட்டு இந்தியா மேல பழி போட்ட உடனே அவங்க சொந்த நாட்டுக்காரங்களே அவரை வந்து இப்ப ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அங்க பாகிஸ்தானிலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான சேட்டலைட் பிக்சர்ஸ்ல இங்க இந்தியா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இமயமலை பகுதிகளில் எந்த அளவுக்கு வனங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்ற ஒரு பிக்சரும் வந்து அங்க வைரலா போயிட்டு இருக்கு. இங்க நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம பார்த்தோம் சம்பா பகுதியிலே எந்த அளவுக்கு வனங்கள் அழிக்கப்பட்டு வருகின்றன அப்படின்றது. சோ தற்பொழுது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், இந்த தென்மேற்கு பருவமழை, இந்த 2 நாள் இந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் இதுல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், வட மாநிலங்களில் இங்க குஜராத்தா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் இந்த பகுதிகளிலுமே கூட அதிக அளவிலான மழை பொழிவு ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் குஜராத் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை இப்ப பார்த்துடலாம்.
அடுத்து சுற்றிலும் லேண்ட்லாக்டாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேச மாநிலம் அங்கேயுமே கூட இந்த பெருமழையானது விட்டு வைக்கல. அங்கே ஏற்பட்டு இருக்கக்கூடிய சேதங்களை பார்த்துடலாம். தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இந்த பெருமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை பார்க்கலாம். மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையானது செப்டம்பர் மத்திய வரைக்கும் தொடரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்த நிலையில் வழக்கத்தை விட 108% அதிக மழை பொழிவை இந்த தென்மேற்கு பருவமழை கொடுத்திருப்பதாக வானிலை ஆர்வலர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை இப்படியே தொடரும் பட்சத்தில் அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் கூட சேதங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஆனாலுமே இத்தனை பாதிப்புகள் ஏற்பட்டாலுமே இங்கே இமயமலை பகுதிகள் குறிப்பாக நாம் சொல்லும்போது அங்கே இந்த ட்ரெக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் இது எதுவுமே இப்போ நிறுத்தி வச்சிருக்கணும். ஆனால் நிறுத்தாமல் தொடர்ந்து அந்த பயணமானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் சமூக ஆர்வலர்களால் முன்வைக்கப்படுகிறது. இப்படி ஒரு இடம் மாற்றி இன்னொரு இடத்துல தொடர்ந்து நிலச்சரிவு மேகவெடிப்பு சம்பவங்கள் அரங்கேறி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் பக்தர்களுடைய பாதுகாப்பும் அட்வென்ச்சர்ன்ற பேரில் போகக்கூடிய பொதுமக்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. ஆனால் பதில் சொல்ல தான் ஆட்கள் இல்லை. இந்த நேரத்தில் சார்தம் என்று சொல்லக்கூடிய இங்கே இமயமலை பகுதிகளில் இருக்கக்கூடிய 4 முக்கிய ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய பாதை, அது தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகள், இது எல்லாமே இந்த பாதிப்புகளை மேலும் தீவிரப்படுத்தும் அப்படின்ற விஷயத்தை தொடர்ந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனாலுமே இந்த பாதிப்புகளை தொடர்ந்து இதை அதாவது நிவாரணம் கொடுக்கறதுக்கோ மீட்பு பணிகளில் எடுக்கிறதுக்கோ கூட ஒரு பிரேக் விடாமல் தொடர்ந்து மழை பொழிவானது அங்கே வந்துக்கிட்டே இருக்குது. இங்கேன்னு மட்டும் இல்லை, இது மத்திய பிரதேசம் வரைக்குமே கூட இந்த பகுதிகளெல்லாம் தாண்டி மேற்கு வங்கம் வரைக்கும் கூட இந்த மழை பொழிவு நீடிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் வடபகுதிகளிலுமே மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமும் தகவலை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மழையானது தொடர்ந்து பெய்து வரக்கூடிய நிலையில் வட மாநிலங்கள் உச்சக்கட்ட அலர்ட்டில் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது பயணத்திட்டம் மேற்கொண்டிருந்தாலுமே முன்னெச்சரிக்கையாக இருப்பது உங்களுடைய பொறுப்பு. இந்த நேரத்தில் இந்த தென்மேற்கு பருவமழை முடிந்த பிறகு இதுவே இந்த அளவுக்கு ஆட்டம் காட்டுதே, வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்க போகிறதோ அப்படின்ற ஒரு அச்சமும் இங்கே மேலோங்குவதை தவிர்க்க முடியல. ஸோ போன வருஷம் வடகிழக்கு பருவமழை எந்த அளவுக்கு வட மாவட்டங்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, இதை எல்லாமே நம்மளுடைய மனசில் இருக்கணும். ஒரு படிப்பினையாக எடுத்துக்கிட்டு வடகிழக்கு பருவமழைக்கு நாம் தயாராக வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்கிறது.